ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ மகா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாராலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். அதை வச்சு இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியும். இங்கே பாருங்களேன். வை ஷுட் அப்படின்னா தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏன் வேண்டும். ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு சப்ஜெக்ட் ஒரு செயலை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க வரும்போது நம்ம வை ஷுட் வச்சு தான் கேட்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன். நான் ஏன் வேண்டும், நான் ஏன் ஒரு செயலை செய்யணும், நான் ஏன் அங்கே போகணும், நான் ஏன் உன்கிட்ட பேசணும், நான் ஏன் வாங்கணும், நான் ஏன் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் எதை வச்சு கேள்வி கேளுங்க அப்படின்னா வை ஷுட் வச்சு கேளுங்க. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய வேர்பை வச்சு ஆட் பண்ணி நிறைய பெரிய சென்டென்ஸை நம்ம பேசி கற்றுக்கலாம். நான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா வை ஷுட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டை பேசணும். வை ஷுட். நான் ஏன் வேண்டும் அப்படின்னா வை ஷுட் ஐ அப்படின்னா நான் ஏன் வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு வேர்பை மட்டும் ஆட் பண்ணி பேசுனீங்கன்னா முடிஞ்சு. நான் ஏன் போக வேண்டும். ஓகே, அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, மிச்சத்துக்கெல்லாம் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் வரிசை ஆன்சர் பண்ணுங்கள். அவன் ஏன் வேண்டும். அவன் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் ஏன் இங்கே வரணும். கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். வாயை திறந்து பேசுங்க. why should he. that's all. புரிஞ்சா? why should he அப்படின்னா அவன் ஏன் வேண்டும். இங்கே ஒரு வேர்பு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக சூப்பராக மாறிடுங்க. நெக்ஸ்ட்னு பாருங்கள். அவள் ஏன் வேண்டும். ஆன்சர் பண்ணுங்கள். வாய் திறந்து பேசுங்கன்னா இதை நீங்கள் பேச ஆரம்பித்தாதான் அடுத்தடுத்து கொஞ்சமாக பெரிய சென்டென்ஸை பேச முடியும். எப்படி பேசலாம்? why should she. that's all. whyனா ஏன், should அப்படின்னா வேண்டும், sheனா அவள். அவள் ஏன் வேண்டும் அப்படின்னா why should she. ஓகே, அடுத்து பாருங்களேன். நாங்கள் ஏன் வேணும், நாங்கள் ஏன் அங்கே போகணும். கேட்போம் பார்த்தீங்களா? நாங்கள் ஏன் அவங்கள பார்க்கணும், நாங்கள் ஏன் வெளில வெயிட் பண்ணணும். கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேர்ப் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெரிய சென்டென்ஸ் பேசலாம். why should we. நாங்கள் ஏன் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீங்கள் ஏன் வேண்டும். எப்படி பேசலாம்? why should. நீங்கள்னா you. that's all. அவர்கள் ஏன் வேண்டும். அவங்க ஏன் இங்கே வரணும். கேட்போம் பார்த்தீங்களா? அவங்க ஏன் அங்கே போகணும். எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். why should. அவர்கள்னா they. that's all. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஒரு 80% பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸை உருவாக்கி இங்கிலீஷில் பேசிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதில் ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஷுட்டு வச்சு ஈஸியாக பேசலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் போக வேண்டும். நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பாருங்களேன். பாசிட்டிவாக இருக்குது. நான் போகணும். எப்படி பேசலாதா? இந்த சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சென்டென்ஸை நம்மளால் உருவாக்கி பேச முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்ட்னா நான் தான். ஏன்னா நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன். போகிற ஒரு செயலை நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான். அதுக்கப்புறம் ஷுட்டு பேசணும். ஓகேங்களா? ஷுட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஷுட் அப்படின்னா வேண்டும். ஐ ஷுட். நான் வேண்டும். நான் என்ன செயலை செய்ய வேண்டும். நான் என்ன செயலை செய்ய வேண்டும்? போகிற ஒரு செயலை செய்ய வேண்டும். தட்ஸ் ஆல். ஐ ஷுட் கோ. நான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா சிம்பிள் தான். டு ஸ்கூல் மட்டும் ஆட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், முடிஞ்சு. ஓகே, ஐ ஷுட் கோ அப்படின்னா நான் போகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து கவனிங்க. நான் ஏன் போக வேண்டும். அங்கே ஒரு காரணத்தை வைக்கிறோம் பார்த்தீங்களா? நான் ஏன் போகணும்,
ஒரு கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா, நான் ஏன் போகணும்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வாக்கியம் வந்திருக்கு, ஏன் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம WH கொஸ்டினை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அப்படி கேள்வி கேட்குறதுக்கு அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இதுங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சென்டென்ஸை நம்மளால் உருவாக்கி பேச முடியும். ஓகேங்களா, பேசலாமா? ஃபர்ஸ்ட் எதை பேசலாம்? ஒய். ஒய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஏன், ஒய். நெக்ஸ்ட் பாருங்க, ஷுட். ஷுட்னா என்ன? வேண்டும். ஒய் ஷுட், ஏன் வேண்டும். ஓகே, அடுத்து பாருங்களேன், சப்ஜெக்ட். ஷுட்னா வேண்டும். ஓகே, சப்ஜெக்ட் யாரு? நாம் தான். சப்ஜெக்டை பேசுங்க. why should I, why should I, நான் ஏன் வேண்டும். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நான் ஏன் வேண்டும் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு? why should I, நான் ஏன் வேண்டும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வேர்பை தான் இங்கே பேசணும். வேர்ப்னா என்ன? நம்ம என்ன செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வரோமோ அந்த செயல் தான் வேர்பு. இங்கே என்ன செயலை நான் செய்ய வேண்டும் சொல்ல வந்திருக்கேன்? போகிற ஒரு செயலை செய்ய வேண்டும். கோ, கொஷின் மார்க் போட மறக்கக்கூடாது. இப்போ சேர்ந்து பேசுங்க. why should I go, why should I go, நான் ஏன் போகணும். இப்போ உங்களால் ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்க முடியுதா? எதை வச்சு உருவாக்க முடியுது? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இது தாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம நிறைய சென்டென்ஸை இனிமேல் பேச போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடுச்சா? பாசிட்டிவாக பேசும்போது நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் ஷுட் வந்திருக்கு. அதுவே நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க, ஷுட்டுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. எப்போல்லாம் நம்ம பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோமோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுங்க, அதுக்கப்புறம் ஷுட் பேசுங்க. எப்போல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோமோ, பாசிட்டிவாக அந்த மாதிரி கேள்வி கேட்குறோமோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட்டை பேசிட்டு தான் சப்ஜெக்டை பேசணும். இந்த கான்செப்டை மறக்கக்கூடாது. இப்போ உங்களால் நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் உருவாக்கி பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியுங்க. பார்க்கலாமா? இங்கே நான் ரொம்ப பேசிக்கான 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்க்கும் உங்கள் எல்லாராலுமே வாயை திறந்து இங்கிலீஷில் பேச முடியும். கண்டிப்பாக பேச முடியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் ஏன் இங்கே வரணும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் ஏன் இங்கே வரணும். எப்படி கேட்கலாம் அதை? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குங்க. இதை ஃபாலோ பண்ணி அப்படியே பேசுங்க. ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? ஒய். ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? ஷுட். ஷுட்னா வேண்டும். இங்கே நான் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா வரணும்னு எழுதியிருக்கேன். இது என்ன தெளிவாக எழுதணும் அப்படின்னா வர வேண்டும். ஓகேங்களா? நான் ஷார்ட்டாக வரணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஷுட் அப்படின்னா வேண்டும். why should, ஏன் வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன் என்ன சொல்லுவோம்? ஹி. ஓகே, ஏன் அப்படின்னா why, should அப்படின்னா வேண்டும், ஹீனா அவன். why should he, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. இங்கே என்ன verb? வரது தான், கம். அவன் ஏன் வரணும், ஆனால் இன்னும் அந்த சென்ஸ் முடியல. அவன் ஏன் இங்கே வரணும், இங்கே அப்படின்னா ஹியர். தட்ஸ் ஆல். why should he come here, அவன் ஏன் இங்கே வரணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க, இடத்த மாற்றுங்க, வேர்பை மாற்றுங்க, நிறைய சென்டென்ஸை நீங்களாக உருவாக்கி பேசுங்க. அடுத்து பாருங்களேன், நாம் ஏன் ஆங்கிலம் கற்கணும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க, வாயை திறந்து பேசுங்க. why should we, whyனா ஏன், should அப்படின்னா வேண்டும், weனா நாம். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே முடியலை. கடைசியாக நம்ம வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப்? கற்கணும், லேர்ன். என்ன கற்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஆங்கிலம், இங்கிலீஷ்.
தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? எல்லோரும் வாய் திறந்து பேசலாமா? why should we learn English? நம்ம ஏன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்? அடுத்து பாருங்கள், நான் ஏன் அங்கே போகணும்? வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் நான் ஏன் அங்கே போகணும் கேட்போம். பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம்? டக்குன்னு வாய் திறந்து ஆன்சர் பண்ணுங்கள். why should I, ஏன்னா இங்கே என்னை பற்றி தான் பேசியிருக்கேன். why should I, நான் ஏன் வேண்டும், என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன், போகிற ஒரு செயலை. go எங்கே, அங்கே. there, why should I go there, why should I go there, நான் ஏன் அங்கே போகணும். நல்லா கவனிங்க. here அப்படின்னா இங்கே, there அப்படின்னா அங்கே. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை உங்களால் உருவாக்கி பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியுங்க. இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம், அதே மாதிரி 2000 வேர்ட்ஸ்க்கான PDF இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 days and 5 days கிளாஸஸ்க்கான PPT இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கிராமர் கான்செப்டாக வந்துடும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே பேச முடியும். ஸோ நான் பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். பேசலாமா? நான் ஏன் இங்கே காத்திருக்க வேண்டும். நம்ம இந்த பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? நான் ஏன் இங்கே வெயிட் பண்ணணும், நான் ஏன் இங்கே வெயிட் பண்ணணும் கேட்போம். பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஏன் எப்படி பேசலாம்? வாய் திறந்து பேசுங்க. why should I, நான் ஏன் வேண்டும், என்ன செயலை நான் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கன்னு சொல்ல வெயிட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் நம்ம வச்சு பேசணும். ஓகேங்களா? ஓகே. why should I wait, நான் ஏன் வெயிட் பண்ணணும், எங்கே வெயிட் பண்ணணும்னு சொல்ல வந்திருக்கோம், இங்கே, ஹியர். இப்போ சேர்ந்து பேசுங்களேன், அந்த சென்டென்ஸோட டோனே மாறும் பாருங்களேன். why should I wait here, நான் ஏன் இங்கே வெயிட் பண்ணணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்களேன், நான் ஏன் அவனை நம்ப வேண்டும். நான் ஏன் அவனை நம்பணும் எப்படி கேட்கலாம்? வாய் திறந்து பேசுங்க. why should I, நான் ஏன் வேண்டும், என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன், நம்புறது, ட்ரஸ்ட். why should I trust, நான் ஏன் நம்பணும், யாரை, யாரை, அவனை, him. that's all. why should I trust him, நான் ஏன் அவனை நம்பணும். அடுத்து பார்க்கலாமா? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் எப்படி பேசலாம்? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு பழகணும். ஓகேங்களாங்க? ஓகே. இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? why should I, நான் ஏன் வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம்? apologize. why should I apologize, why should I apologize, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக இங்கே நான் 2 சென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நாம் ஏன் விதிகளை பின்பற்ற வேண்டும் எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி அப்படியே பேசுங்க. why, ஏன், should, வேண்டும். why should, ஏன் வேண்டும். சப்ஜெக்ட் யார், இங்கே யாரை பற்றி பேசுகிறோம், நாம், நம்மளை பற்றி தான் நான் பேசுகிறேன். நாம்னா we. ஓகே. என்ன செயலை செய்ய வேண்டும், பின்பற்ற. பின்பற்றதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், நிறைய பேர் சொல்லிட்டீங்க. follow. why should we follow, நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்கோம், விதிகளை.
the rules. That's all. நிறைய பேருக்கு இந்த த வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும், ஏன் த வருதுன்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், சீக்கிரத்தில் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டும்? நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும் கேட்போம். பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நம்மளை பற்றி தான் பேசியிருக்கேன். why should we, நாம் ஏன் வேண்டும், என்ன செயலை செய்ய வேண்டும்? வேலை செய்கிற ஒரு செயலை, ஒர்க். எப்போங்க நான் வேலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன்? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. இஸ் இட் கரெக்ட் சென்டென்ஸ்? சொல்லுங்க பார்க்கும். என்ன மிஸ் ஆகுது? சூப்பர், ப்ரிப்போசிஷன் மிஸ் ஆகுது. இங்கே என்ன வரும்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பருங்க. ஆன் சண்டே. உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் பற்றி தெளிவான வீடியோ வேணும்னா கேளுங்க. இன், ஆன், அட், இது மூணுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மூணுக்குமே தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாமா? why should we work on Sunday? நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கணும்? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.